Taste the Daily. 2026 சட்டமன்ற தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில் இன்னும் பல கட்சிகள் இணையும். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் நடைபெற்ற அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ரவி இல்ல திருமண விழாவில் பங்கேற்று அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. இன்றைக்கு தமிழகத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே ஒரு கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டது. இன்னும் பல கட்சிகள் விரைவாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே இடம்பெறும், கூட்டணியிலே இடம்பெறும். செல்லுகின்ற இடமெல்லாம் திமுக 200 இடங்களில் வெற்றி பெறும் என பேசி ஸ்டாலின் பகல் கனவு கண்டுகொண்டு இருக்கிறார். 2026 தேர்தல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும் தேர்தல் என அதிமுக பொதுச் செயலாளர் சூளுரை. இன்றைக்கு திமுக தலைவர் ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் செல்லுகின்ற இடமெல்லாம் அவர் பேசுவது திராவிட முன்னேற்ற கழகம் 2026 சுமார் 200 இடங்களை வெற்றி பெறுவோம் என்று சூளுரைத்துக் கொண்டிருக்கின்றார். ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் காண்பது பகல் கனவு என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். 2026 சட்டமன்ற தேர்தல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுகின்ற தேர்தல். அம்மா அரசில் கொண்டு வரப்பட்ட மருத்துவ படிப்பில் 7.5% உள் இடஒதுக்கீடு சட்டத்தின் மூலம் 3460 பேர் ஏழை எளிய மாணவ மாணவிகள் மருத்துவம் படிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் பெருமிதம். உள் இடஒதுக்கீட்டின் மூலம் மருத்துவம் படிக்கும் ஏழை எளிய மாணவர்களுக்கு ₹1 கூட செலவு இல்லாமல் அனைத்து கல்வி கட்டணங்களையும் அரசே ஏற்கும் என்ற சட்டம் இயற்றியதும் அதிமுக அரசு எனவும் பேச்சு. 6 புதிய மாவட்டங்கள், ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரிகள், 6 சட்டக் கல்லூரிகள், கலை அறிவியல் கல்லூரிகள் என எண்ணற்ற கல்லூரிகளை திறந்து கிராமப்புற மாணவர்கள் குறைந்த செலவில் உயர்கல்வி படிக்க வகை செய்தது அதிமுக அரசு. 5ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கும் விடியா திமுக அரசு பத்திரிகைகளில் திட்டத்தை அறிவித்து அதை கிடப்பில் போட்டுவிடுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். 6 மாவட்டத்தை நாங்கள் உருவாக்கி தந்தோம். 6 மாவட்ட புதிய மாவட்டத்தை உருவாக்கி தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். ஆட்சி பொறுப்பேற்று 4 ஆண்டு நிறைவு செய்து 5ஆம் ஆண்டு அடியடித்து வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஏதாவது ஒரு மாவட்டத்தையாவது நீங்கள் கொண்டு வந்து காட்டினீர்களா? அதே போல அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து சாதனை படைத்தார். 6 சட்டக் கல்லூரியை கொண்டு வந்திருக்கின்றோம். அதே போல பொறியியல் கல்லூரி, வேளாண்மை கல்லூரி, கால்நடை மருத்துவக் கல்லூரி, கால்நடை பூங்கா, இப்படி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி என்று ஏராளமான கல்லூரிகளை திறந்து ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட கடை கோட்டில குடிசையில வாழ்கின்ற சாதாரண குடும்பத்திலே பிறந்த மாணவ மாணவி கூட குறைந்த கட்டணத்திலே உயர்கல்வி படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இந்தியா முழுவதும் கொரோனா வைரஸ் தொற்றால் 6133 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அறிவிப்பு. இந்தியா முழுவதும் ஒரே நாளில் 378 பேர் பாதிப்பு. இந்தியா முழுவதும் கொரோனா தொற்றால் நேற்று ஒரே நாளில் 6 பேர் உயிரிழப்பு. கேரளாவில் 3 பேர், கர்நாடகாவில் 2, தமிழகத்தில் 1 உயிரிழப்பு. சென்னை தாம்பரம் அரசு விடுதியில் தங்கி படிக்கும் திருக்கோவிலூரைச் சேர்ந்த 8ஆம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட கொடூரம். தமிழகத்தில் நாள்தோறும் அதிகரித்து வரும் பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க முடியாத அப்பா ஸ்டாலினின் மாடல் அரசு எதற்கு என மக்கள் கேள்வி. சேலம் மாவட்டம் சிவதாபுரம் பகுதியில் 16 வயது மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தனியார் பள்ளி ஆசிரியர் போக்சோ சட்டத்தில் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய ஆசிரியர்களே இது போன்ற அவல நிலையில் ஈடுபடுவது வெட்கக்கேடானது என பொதுமக்கள் கொந்தளிப்பு. கணவரை இழந்த நிலையிலும் கடந்த 33 ஆண்டுகளாக பால் வியாபாரம் செய்து இரவு பகல் பாராமல் உழைத்து பெற்ற மகளை உயர்கல்வி படிக்க வைத்த தாய். தாயின் ஊக்கத்தால் சிவில் இன்ஜினியரிங் படித்து மேரி ஸ்க்ளோடோவ்ஸ் கியூரி ஃபெலோஷிப் 2024 என்ற சர்வதேச அங்கீகாரத்தை பெற்ற மகள் ராஜபிரியா சாதனை.
கோவையில் கோவில்மேடு பகுதியைச் சேர்ந்த 65 வயது முதியவர் சிறுவன் ஒருவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த அவலம். பொம்மை முதல்வரின் திறனற்ற நிர்வாகத்தால் சிறுமிகள், சிறுவர்கள், பெண்கள் என யாருக்கும் பாதுகாப்பில்லாத அவல நிலை தமிழ்நாட்டில் நிலவி வருவதாக மக்கள் அச்சம். தேனி மாவட்டம் கூடலூர் அருகே மது போதையில் உடன் பணியாற்றும் சக நண்பனை அடித்து கொலை செய்த கூலி தொழிலாளி. தெருவுக்கு தெரு மதுக்கடைகள் திறந்து மக்களை குடிகாரர்களாக மாற்றிய ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் கொலை உள்ளிட்ட குற்ற சம்பவங்கள் அதிகரித்த அவலம். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் மது போதையில் பெண்ணிடம் தகாத வார்த்தைகளால் பேசி தாக்கி ரகளையில் ஈடுபட்ட முதியவர். ஸ்டாலின் ஆட்சியில் மது போதையால் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் அருகே கணவனை பிரிந்து வாழ்ந்த பெண்ணை கர்ப்பமாக்கி ஏமாற்றிய இளைஞர் புகாரின் பேரில் சிக்கினார். ஸ்டாலினின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மக்கள் வேதனை. கிருஷ்ணகிரி மாவட்டம் குருபரப்பள்ளியில் கேட்பாரற்று நின்ற காரில் இருந்து சுமார் 2.25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 279 கிலோ குட்கா மற்றும் புகையிலை பொருட்கள் சிக்கியது. ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதால் குட்கா கடத்தல் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சேலம் மாவட்டத்தில் கடந்த 5 மாதங்களில் ரயில்களில் 285 கிலோ கஞ்சா பறிமுதல். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் போதையின் பாதையில் செல்லாதீர் என்ற விளம்பர பலகை போதுமா? இளைஞர்களை பாதுகாக்க உண்மையான விழிப்புணர்வு எப்போது என மக்கள் கேள்வி. சேலம் மாவட்டம் சங்ககிரி பகுதியில் இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்க கொண்டுவரப்பட்ட போதை மாத்திரை சிக்கியது. ஸ்டாலின் தலைமையிலான அலட்சிய ஆட்சியில் குழந்தைகளுக்கும் போதைப் பொருள் எளிதாக கிடைக்கும் அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சேலத்தில் ரயிலில் கடத்தி வரப்பட்ட 13 கிலோ கஞ்சா பறிமுதல். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறையின் மயக்க நிலையால் கஞ்சா புழக்கம் தொடர்ந்து உச்சத்தில் இருப்பதாக பொதுமக்கள் குமுறல். கோவை மாவட்டத்தில் மட்டும் கடந்த 7 மாதங்களில் 5000 கடைகளில் நடத்திய ஆய்வில் தடை செய்யப்பட்ட 2 டன் புகையிலை பொருட்கள் பறிமுதல். ஸ்டாலின் ஆட்சியில் புகையிலை பொருட்களை விற்பனை செய்த கடைகளுக்கு ரூபாய் 4.75 கோடி அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதே தவிர முறையான நடவடிக்கை இல்லாததால் தொடரும் அவலம். திருச்சியில் மயக்க மாத்திரைகள் விற்பனை செய்த திண்டுக்கல்லைச் சேர்ந்த இளைஞர் பிடிபட்டார். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறையின் திறனற்ற நடவடிக்கையால் குற்றங்கள் ஓயாத அவலம். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் பாதாள சாக்கடைக்குள் அடைப்பை சரி செய்ய இறங்கிய மாற்றுத்திறனாளி ஒப்பந்த தூய்மை பணியாளர் விஷவாயு தாக்கி உயிரிழப்பு. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் பாதுகாப்பு உபகரணங்கள் இருந்தும் மனிதர்களை பயன்படுத்துவது தொடர்கதையாகி வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே இரவு நேரத்தில் தனது வீட்டின் மொட்டை மாடிக்கு தூங்க சென்ற இளைஞர் அடித்து கொலை. ஸ்டாலின் ஆட்சியில் மதுபோதையால் மர்ம மரணங்கள் அதிகரித்து வருவது வாடிக்கையாகி உள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சேலம் மாவட்டத்தில் ஆன்லைன் பண மோசடியில் ஈடுபட்ட 5 பேர் சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை செயல் இழந்துள்ளதால் பல்வேறு மோசடிகள் அரங்கேறி வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடி. ஸ்டாலின் ஆட்சியில் அரசு பணிகள் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மற்றும் வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலம் மட்டுமே பணி நியமனம் செய்யப்படும் நிலையில் முறைகேடு நடப்பதாக குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் 7 பேர் கொண்ட கும்பல் வைத்திருந்த 5 கிலோ கஞ்சா சிக்கியது. ஸ்டாலினின் மாடல் ஆட்சியில் தமிழகம் போதைப் பொருட்களின் குடோனாக மாறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை புளியந்தோப்பு தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பில் சென்னை மாநகராட்சி முறையாக குப்பை தொட்டிகள் வைக்கப்படாததால் சாலையோரங்களில் குப்பைகள் கொட்டப்படும் அவலம். வடசென்னையை அமெரிக்காவைப் போல் மாற்றிவிடுவோம் என வெற்று வாக்குறுதி கொடுத்த திமுக அரசின் நிர்வாக திறமையின்மை நிரூபணமாகியுள்ளது. சென்னை அடுத்த போரூரில் உள்ள ஏரியை மேம்படுத்த 258 கோடி ரூபாய் ஒதுக்கீடு.
நிதி பற்றாக்குறை காரணமாக மருத்துவம், கல்வி, ஊரக மேம்பாடு திணறும் நிலையில் கமிஷன் என்ற பெயரில் மக்களுக்கு பயன்படும் நீர் சேமிப்பையும் ஒப்பந்தங்களாக மாற்றி ஸ்டாலின் அரசு ஏமாற்ற முயற்சிக்கிறதா என மக்கள் சந்தேகம். சென்னையில் இயங்கும் 3000 தகர டப்பா பழைய பேருந்துகள் மாற்றப்படும் என வெற்றி விளம்பரம் செய்த விடியா ஸ்டாலின் மாடல் அரசு வெறும் 100 மினி பேருந்துகளை மட்டுமே மாற்றுவதாக அறிவித்து மக்கள் காதில் பூ சுற்றிய அவலம். மக்களின் தேவைகளை சமாளிக்க முடியாமல் திணறும் விடியா ஸ்டாலின் அரசு மக்களை ஏமாற்றுவதிலேயே குறியாக உள்ளதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன. உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் ஒரே நேரத்தில் இருவேறு படிப்புகளை பயில்வது தொடர்பாக திருத்தப்பட்ட வழிகாட்டுதல் வெளியீடு. ஒரு படிப்பு நேரடியாகவும் மற்றொரு படிப்பு தொலைதூர கல்வி மூலமாகவும் படித்துக் கொள்ளலாம் எனவும் யுஜிசி அறிவிப்பு. அண்ணா பல்கலைக்கழகம் தரப்பில் பொறியியல் மாணவர்களுக்கான தரவரிசை பட்டியல் வருகிற 27ஆம் தேதி வெளியாகும் என அறிவிப்பு. சான்றிதழ் பதிவேற்றம் நாளையுடன் நிறைவடைய உள்ள நிலையில் சான்றிதழ் சரிபார்ப்பு ஜூன் 10 முதல் 20 வரை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிஜிபி அலுவலகம் மற்றும் சிறப்பு பிரிவு காவல் அலுவலகங்களில் பணியாற்றும் காவலர்கள் மற்றும் ஓட்டுநர்களுக்கு புதிய ஆடை கட்டுப்பாடு அமல். ஜீன்ஸ் மற்றும் டி ஷர்ட் உள்ளிட்ட ஆடைகள் அணிய தடை விதிக்கப்படுவதாக அறிவிப்பு. மோசடிகளை தடுக்கும் வகையில் எல்பிஜி சிலிண்டர் பெற பயோமெட்ரிக் பதிவு கட்டாயப்படுத்தப்படும் என மத்திய அரசு அறிவிப்பு. ஆன்லைன் வசதியுடன் பதிவு முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல். தமிழகத்தில் ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் கடந்த 4 நாட்களில் தகரட்டப்பா அரசு பேருந்துகள் விபத்துக்குள்ளானதில் 7 மரணங்கள் அரங்கேறிய அவலம். நிர்வாக திறமையின்மையாலும் அலட்சியத்தாலும் ஸ்டாலின் மாடல் அரசு மக்களின் உயிரோடு விளையாடுவதாக குற்றச்சாட்டு. திருச்சியில் சாலை விபத்தில் சிக்கி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நபர் உயிரிழந்த நிலையில் அவருக்கு கொரோனா தொற்று உறுதியானதால் அதிர்ச்சி. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் மாடல் அரசு கொரோனா தீவிரம் குறித்து விழித்துக் கொள்ளாமல் மக்களின் உயிரோடு விளையாடுவதாக குற்றச்சாட்டு. தஞ்சாவூரில் பழுதடைந்த மின்கம்பத்தில் ஏறி மாநகராட்சி ஒப்பந்த ஊழியர் மரத்தை வெட்டும்போது மின்கம்பம் சரிந்து விழுந்ததில் ஒருவர் உயிரிழப்பு. மின்சார ஊழியர்கள் மற்றும் மாநகராட்சியின் அலட்சியமே காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி சிஎம்ஆர் நகர் பகுதியில் பூங்காவில் மின்சாரம் பாய்ந்து காயமடைந்த சிறுவர்கள் மருத்துவமனையில் அனுமதி. ஸ்டாலினின் மாடல் ஆட்சியில் நகராட்சி மற்றும் மின்சாரத்துறையினர் அலட்சியமே காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் போக்குவரத்து காவல்துறையால் சாலையில் அமைக்கப்பட்ட நிழல் பந்தல் மழை காற்றுக்கு சரிந்ததால் பரபரப்பு. ஸ்டாலினின் மாடல் ஆட்சியில் போக்குவரத்து காவல்துறை மக்கள் வரிப்பணத்தை வீணடிப்பதுடன் வாகன ஓட்டிகளின் உயிரோடு விளையாடுவதாக குற்றச்சாட்டு. சென்னை வானகரத்தில் ராட்சத பேனர் கம்பம் ஒன்று மின்சார வயர் மீது விழுந்ததில் சாலையில் அச்சத்துடனேயே செல்லும் வாகன ஓட்டிகள். விதிகளை மீறி வைக்கப்படும் ராட்சத பேனர் கம்பங்களை அகற்றாமல் ஸ்டாலினின் மாடல் ஆட்சியில் மாநகராட்சி கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் சுங்கச்சாவடிகளின் எண்ணிக்கையை உயர்த்த 20,000 கோடி ரூபாய் மதிப்பில் புதிதாக அமைக்கப்பட்டு வரும் சாலைகள். சுங்கச்சாவடிகள் எண்ணிக்கையை 78இல் இருந்து 96ஆக உயர்த்தவும் மத்திய அரசு முடிவு. விடிய ஆட்சியின் அவலத்திற்கு மற்றொரு சாட்சியாக கோவை சங்கனூர் ஓடையில் குவிந்துள்ள பிளாஸ்டிக் கழிவுகள். ஸ்டாலின் அரசு நீர்நிலைகளை குப்பை கிடங்குகளாக்கி தமிழ்நாட்டை சீரழிப்பதாக மக்கள் சாடல். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றத்தில் தமிழ்நாடு அரசின் கனவு இல்ல திட்டப் பணிகள் பாதியில் நிறுத்தம். ஸ்டாலின் ஆட்சியில் திமுக கொடுத்த வாக்குறுதிகளையே முறையாக மக்களிடம் கொண்டு சேர்க்காமல் கல்லா கட்டுவதிலேயே குறியாக இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டத்தில் பொதுமக்களுக்கும் போக்குவரத்திற்கும் இடையூறாக 1278 கொடிக்கம்பங்களை வைத்துள்ள ஸ்டாலின் அரசு. சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவையும் காலக்கெடுவையும் மீறியுள்ளது ஸ்டாலின் ஆட்சியில் அதிகாரிகளின் மெத்தனத்தையும் பொதுமக்களின் பாதுகாப்பு புறக்கணிப்பையும்
வெளிப்படுத்தி உள்ளதாக குற்றச்சாட்டு. சென்னையில் அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் சாதிய ரீதியிலான தீண்டாமை வன்கொடுமை இருப்பதாக அளிக்கப்பட்ட புகார் மீது ஸ்டாலின் அரசின் காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி தொடரப்பட்ட வழக்கில் சென்னை மாநகர காவல் ஆணையர் நாளை நேரில் ஆஜராக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் பகுதியில் மது வாங்கி தராத ஆத்திரத்தில் நண்பரை அரிவாளால் வெட்டிய நபர். விடிய ஆட்சியில் போதையால் ஏற்படும் குற்றங்கள் எந்த எல்லைக்கு செல்லப் போகிறதோ என மக்கள் அச்சம். புதுக்கோட்டை திருக்கோக்கர்ணத்தில் 1910 தொடங்கப்பட்ட அரசு அருங்காட்சியகத்தை புனரமைக்க 4 கோடி ரூபாய் ஒதுக்கி அதிமுக ஆட்சியில் பணிகள் தொடங்கியது. கொரோனா காரணமாக பணிகள் நிறுத்தப்பட்ட நிலையில் ஆட்சிக்கு வந்த திமுக 4 ஆண்டுகளாகியும் பணிகளை தொடங்காமல் கிடப்பில் போட்டு மக்கள் பணத்தை வீணடிப்பதாக குற்றச்சாட்டு. விடிய ஆட்சியின் தோல்விக்கு மற்றொரு சாட்சியாக தமிழ்நாட்டில் பாலிடெக்னிக் கல்லூரி மாணவர் சேர்க்கையில் கடும் பின்னடை. மொத்தமாக 20,635 டிப்ளமோ இடங்களில் முதலாம் ஆண்டுக்கு 8,880 மாணவர்களும் 2ஆம் ஆண்டுக்கு 4,898 பேர் மட்டுமே சேர்ந்துள்ள நிலையில் சிவில் டிப்ளமோ படிப்புக்கு மாணவர்களிடையே ஆர்வமின்மை காணப்படும் நிலை. வைகாசி மாத கடைசி முகூர்த்த நாளான இன்று திண்டுக்கல் பூ மார்க்கெட்டில் ராக்கெட் வேகத்தில் உயர்ந்த பூக்களின் விலை. மல்லிகை பூ 1 கிலோ 1,500 ரூபாய்க்கும் கனகாம்பரம் 800 ரூபாய்க்கும் விற்பனை. மதுரை மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் முகூர்த்த நாட்கள் மற்றும் வரத்து குறைவால் வாழை இலைகளின் விலை கிடுகிடு உயர்வு. ஒரு கட்டு பெரிய வாழை இலை 4,000 ரூபாய் வரையும், சிறிய இலை கட்டு 3,000க்கும் விற்பனை. வேலூர் மாவட்டம் தீர்த்தகிரி வடிவேல் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் அமைக்கப்பட்டுள்ள 92 அடி உயர பிரம்மாண்ட முருகன் சிலைக்கு வெகு விமர்சையாக நடைபெற்ற கும்பாபிஷேகம். ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகரா அரோகரா என்ற கோஷமிட்டு சாமி தரிசனம். கேரளாவைச் சேர்ந்த ஒருவர் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டது தொடர்பாக தொடர்ந்த வழக்கில் குண்டர் சட்டத்தை மனம் போன போக்கில் பயன்படுத்தக்கூடாது என உச்சநீதிமன்றம் கண்டிப்பு. குண்டர் தடுப்பு சட்டம் மாநிலங்களுக்கு அசாதாரண அதிகாரம் வழங்குவதாகவும் அதை மிக குறைவாகவே பயன்படுத்த வேண்டும் எனவும் அறிவுரை. நீதிமன்ற உத்தரவுகளை அமல்படுத்த தவறிய அரசு தலைமைச் செயலர்கள் மீது தாமாக முன்வந்து சென்னை நீதிமன்றம் வழக்கு. கடந்த 2023ஆம் ஆண்டு முதல் இதுவரை பணிபுரிந்த அனைத்து அதிகாரிகளும் பதிலளிக்க நீதிபதி உத்தரவு. எலான் மஸ்கின் ஸ்டார்லிங்க் நிறுவனம் இந்தியாவில் செயற்கைக்கோள் இணைய சேவைகளை வழங்குவதற்கான உரிமத்தை பெற்றுள்ளது. இந்தியாவில் வணிக நடவடிக்கைகளை தொடங்குவதற்கு ஒரு முக்கிய மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. சென்னை காசிமேட்டில் ஃபைபர் படகில் பிடித்து வரும் மீன்களை வாங்க குவிந்த பொதுமக்கள். மீன்களின் வரத்து குறைவால் வஞ்சிரம் 1,600 ரூபாய் வரையும், கொடுவா 650 ரூபாய் வரையும் விலை உயர்ந்து விற்பனை. தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் பகுதியில் மாம்பழங்களுக்கு தகுந்த விலை கிடைக்காததால் இழப்பீடு வழங்க கோரி விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டம். திமுக ஆட்சியில் விளைபொருட்களுக்கு உரிய விலை கிடைக்காமல் கடும் நஷ்டத்தை சந்தித்துள்ளதாக விவசாயிகள் வேதனை. தமிழகத்தில் கோடை வெயிலின் தாக்கத்தால் கோழி பண்ணைகளில் நாளொன்றுக்கு 40 முதல் 50 கோழிகள் உயிரிழப்பு. 40,000 பண்ணைகளில் மொத்தம் 50,000 கோழிகள் இறப்பதாக உரிமையாளர்கள் வேதனை. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் பேக்கரி கடையை மூடச் சொல்லி ஊழியரை காவலர் ஒருவர் கடுமையாக தாக்கிய சம்பவம். அராஜகத்தில் ஈடுபட்ட காவலர் மீது நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வணிகர்கள் வலியுறுத்தல்.
நாகப்பட்டினம், பாளையூர் உள்ளிட்ட கிராமங்களில் ஜல்ஜீவன் மிஷன் திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்ட குடிநீர் குழாய்கள் தண்ணீர் இன்றி காட்சிப் பொருளாக காணப்படும் ஆவார். ஸ்டாலின் ஆட்சியில் 1392 கோடி ரூபாய் மதிப்பிலான கொள்ளிடம் குடிநீர் திட்டம், கைப்பம்பு திட்டம் உள்ளிட்ட திட்டங்களை முறையாக செய்து கொடுக்காமல் கிடப்பில் போட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருவனந்தபுரம் ஸ்ரீ பத்மநாப சுவாமி கோவிலில் 275 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற மகா கும்பாபிஷேகம். பெருந்திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம். மணிப்பூரில் மீண்டும் வன்முறை போராட்டங்கள் வெடித்துள்ளதை அடுத்து கிழக்கு மற்றும் மேற்கு இம்பால், கிழக்கு தௌபால், கக்சிங் மற்றும் பிஷ்ணுபூர் ஆகிய 5 மாவட்டங்களில் இணையம் மற்றும் மொபைல் டேட்டா சேவைகள் நிறுத்தம். சமூக ஊடகங்கள் மூலம் வதந்திகள் மற்றும் தவறான தகவல்கள் பரவுவதை தடுக்கவும், சட்டம் ஒழுங்கை பராமரிக்கவும் மாநில அரசு நடவடிக்கை. மணிப்பூரில் அரம்பை தெங்கோல் அமைப்பின் தலைவர் கணன் சிங் கைது செய்யப்பட்டதைத் தொடர்ந்து இம்பாலில் நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் தலையில் பெட்ரோல் ஊற்றி தீக்குளிப்பதாக மிரட்டியதால் பரபரப்பு. ஆர்ப்பாட்டத்தில் டயர்கள் எரிக்கப்பட்டு வாகனங்கள் தீ வைப்பு, துப்பாக்கிச் சூடு போன்ற பதற்றமான சூழலில் இம்பால் உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் ஊரடங்கு. ககன்யான் திட்டத்திற்காக தேர்வான விண்வெளி வீரர்களில் ஒருவரான சுபான்சு சுக்லா ஆக்சிம் 4 திட்டத்தின் கீழ் ஜூன் 10ஆம் தேதி சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு பயணம். டிராகன் விண்கலத்தில் 28 மணி நேர பயணத்திற்கு பிறகு ஜூன் 11ஆம் தேதி இரவு 10 மணிக்கு சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்றடைவார் என அறிவிப்பு. தனுஷ்கோடியில் இருந்து இலங்கையின் தலைமன்னாருக்கு 24,000 கோடி ரூபாயில் பாலம் கட்டும் இந்தியாவின் திட்டத்திற்கு இலங்கை மறுப்பு. யாருக்கும் துணை நாடாக இருக்க விரும்பவில்லை என்றும் கருத்து.